பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் மறுமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த அருமையான 2025 வருஷம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை நேரத்திலே மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து நாம் விசேஷித்த ஜெபம் மற்றும் தேவனுடைய வார்த்தைகளுக்காக இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலே ஒன்று கூடும்படியா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி சொல்லும் விதமாய் நாம் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே உம்முடைய அன்பு இரக்கம் தயவு கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்காய். நன்றி அப்பா. இயேசுவே, இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை, நன்மையை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நீர் எங்களை ஆண்டவரே ஒரு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, தேசத்திலே காணப்படுகிற எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவரே விசுவாசத்தை சீர்குலைக்கிற காரியங்கள், ஜனங்களை திசை தடுமாற பண்ணுகிற காரியங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எப்படி ஆண்டவரே இந்த பூமியானது ஒரு திசை கட்டு அழிந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத நாட்களிலே எங்களை சுற்றி நடக்கிற எல்லா அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் எங்களை விடுதலை கொடுக்கிற தேவனாகிய நம்முடைய கரத்திலே வருகிறோமப்பா. இந்த நேரத்திலே தகப்பனே, இதோ கடந்த நாட்களிலே ஆண்டவரே இதோ கதாவே மியான்மரிலும் இன்னும் அநேக தேசங்களிலே ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் மிகுதியாலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஏசப்பா ஒரு விஷயம் கூட எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீர். எங்களை நீர் கனப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய கரம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே ஜெபிக்கிற ஜெபம் உமக்கு பிரயோஜனமாகும். நீர் தாமே வார்த்தையின் மூலமாய் பேசுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே ஜெப வாஞ்சையோடு, ஜெபத்திலே ஆண்டவரே உற்சாகத்தோடு, என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க தேவ இரக்கம் தார். நீ தாமே ஜெபத்தை கேட்டு நீர் நிச்சயமாகவே பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஜெப நேரத்திற்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஒரு பாடலை 1384வது பாடல். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இரத்தங்களும் மக்காக, முடிவும் மக்காக, இரத்தங்களும் மக்காக பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் பிடித்து அழைக்கின்றார்.
கண்ணீரோடு ஓடிவா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். செல்வியா, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து அணைத்து செல்வான். நீரெல்லாம் துடைப்பான், கண்ணீரெல்லாம் துடைப்பான். நீ போல் காத்திடுவான், கண்மணி போல் காத்திடுவான். கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டான். ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், மறைவாக நினைக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். நிறுத்தானும் உன்னை நிறுத்தானும், உலகம் உன்னை வெறுத்தானும், உற்றார் உன்னை வெறுத்திடலாம். உன்னை அழைத்தவரோ கையில் ஏந்திடுவான். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட தேவ சமூகத்திலே விசேஷமாய் நம்முடைய தேசத்திற்காய், தேசத்தின் ஜனங்களுக்காக, இன்னைக்கு இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு இன்னைக்கு அநேக இடங்களிலே ஜெபிக்க முடியாதபடி அங்கே தடைகளும், அதுபோல குடும்பத்திலே அநேக போராட்டங்கள், வேலை குறைவினாலும், அதுபோல பிள்ளைகள் படிப்பிடத்து செல்கிற இடங்களிலே சரியானபடி படிக்க முடியாதபடி, அல்லது படித்தாலும் வேலை கிடைக்க முடியாதபடி, திருமணமாகாமலும், திருமணமான பெண்களுக்கு குழந்தை இல்லாமலும், அது மட்டுமல்ல கணவன் மனைவிக்குள்ளாய் கருத்து வேறுபாடுகள், அது மட்டுமல்ல பிள்ளைகள் கீழ்ப்படியாமையினாலே இன்றைக்கு காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்களிலே சிறு வயதிலே பிள்ளைகள் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பெற்றோர்களுக்கு மன உளைச்சலும் போராட்டங்களும் நிறைந்து, அதுபோல சபை காரியங்களிலே பங்கு கொள்ள முடியாதபடி அநேக தடைகள், இப்படிப்பட்ட இந்த நாட்களானது அது கொடிய காலமாய், அது தேவனுக்கு உகந்த நாளாக ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிற நாளாக இல்லாதபடி, அது அநேக தடைகள், இடையூறுகள், போராட்டங்கள் நிறைந்த இப்படிப்பட்ட காலத்திலே தேவ கிருபை, தேவ தயவு, தேவ பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிடைக்கும்படியா, குடும்பத்திலே தேவ சமாதானம், தேசத்திலே தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம், அன்பு, இரக்கம் கிடைக்கும்படியா, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, நம்முடைய குடும்ப பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபைகளுக்காய், சபை ஊழியங்களுக்காய், சபையிலே புதிய ஆத்மாக்களுக்காக, இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம் கிருபையும் நிறைந்தவரே ஆமாம் உமக்கு ஆண்டவரே. கொடான அப்பா வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். நீதிபரரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உன்னதமான தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில ஆண்டவரே இந்த மாலை சுகத்தை கூட ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையாய் கூடி ஆண்டவரே ஒரு மனமாய் கூடி அப்பா உம்மை ஆராதிக்கும் தொழுது கொள்ளவும் கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி கொண்டு ஆமென். கொடுத்த ஆமென். பா. நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா நன்மையினால் நிறைந்தவரே, அன்பினால் நிறைந்திருக்கிறவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. நிகழ்ச்சியுள்ள ஜீவாதிபதியே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய தினத்துல கூட தகப்பனே ராஜா நாங்கள் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் ஆண்டவரே தேசங்களில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்காகவும் நாங்கள் செற்றுப்பட்ட வல்லமையும் கிருபையும் தயவும் உங்களுக்கு கொடுத்ததற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் கூட விசேஷமாக தகப்பனே ராஜா ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பனே இந்த இந்திய தேசத்துல இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கூட செபிக்கிறோம், ஒவ்வொரு சத்துக்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே தகப்பனே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே உண்மை பற்றி அறியாமல் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அந்த ஜனங்களை ஒரு விசை நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்களை ஒரு விசை உமது கரத்தால் தொட வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே உண்மை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் ஆண்டவரே மூடப்பட்டு இருக்கிறதப்பா. இருளிலே கிடக்கிறார்கள் தகப்பனே. இருளிலே கிடக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றாண்டவரே. உடைய நாமத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தாவே நீர் ஒரு விசை இரக்கம் பாராட்டும். இன்னும் ஆண்டவரே அவர்களுக்காகவும் அது ரத்தத்தை சிந்தினீர் ஐயா. ஆண்டவரே அவர்களுக்காகவும் நீர் அடிக்கப்பட்டீரப்பா. அவர்களுக்காக தகப்பனே அவர்கள் மீறுதல்களையும் அக்கிரமங்கள் அநியாயங்களையும் பாவங்களையும் சுமந்தீரப்பா. ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர் என்ற ஒவ்வொரு ஜனங்களும் அறிக்கையிடும். தேவன் எனக்காக மரித்தார், என் பாவங்களை கழுவி என்னை ரட்சிக்கவே மரித்தார் என்று ஆண்டவரே. மூன்றாம் நாள் என்னோடு கூட இருக்க உயிர்த்தெழுந்தார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கத்தக்க விசுவாசத்தை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. கடைசி நாட்களில் அப்பா உண்மை அறியாத அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே உமது நாமத்திற்குள்ளாக பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கவும் கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டி பாராட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சுவிசேஷரும் மூலமாக ஆண்டவரே அவர்களுக்கு செல்லுகிற சுவிசேஷங்களும் ஆண்டவரே அவர்கள் சாதாரண கேட்டு அதை இருதயத்துல ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. பலகையில எழுத வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே. அது வசனம் ஆண்டவரே விதை ஆண்டவரே அந்த இருதயத்தில் முளைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. அது 60 ஆண்டவரே கனி கொடுக்க வேண்டுமா பலன் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் குடும்பத்துல இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பட்டு. என் தேவன் தாமே காத்தருள்வீராக ராஜா. தகப்பனே இன்னும் ஆண்டவரே ஊழியர்களுக்காக கூட செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியத்துல ஆண்டவரே நிச்சயமா பிள்ளைகளுக்கு எத்தனை தடைகள் வருகிறது அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே மறைவானது ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் எல்லாவற்றையும் கண்ணோக்குகிற தெய்வமா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே கடலுக்கு அடியிலே போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் அப்பா. பாதாளத்துக்கு சென்றாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் தகப்பனே. அது கண்களாக இந்த பூமி எங்கும் சுற்றி திரிகிறது தகப்பனே. அப்பா நடக்கிற ஊழியர் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. சத்தியத்தை கொண்டு செல்லுகிற பிள்ளைகளை நீர் ஒரு விசை காட்ட அது வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் அவர்களோடு கூட இருப்பதாக ராஜா. அது தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. ஊழியத்துக்கு வருகிற தடைகளை முற்றிலும் எடுத்து போடுவீராக ராஜா. இந்த பூமியின் கடையான வரைக்கும் உங்களது ஊழியம் சென்றடைய வேண்டுமா செபிக்கிற வேண்டுமா. பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களையும் அவரை நீ காத்தருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அக்குடும்பத்துல ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசிர்வதிப்பா. வேலை காரியத்திலும் போக்கிலும் வரத்திலும் இன்னும் ஆண்டவரை தனிப்பட்ட வாழ்விலும் ஆண்டவரை நீர் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல நண்பர்களையும் உறவினர்களும் தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஆண்டவரை உலகத்துக்குள்ளாக செல்லும் பொழுது ஆண்டவரை அந்த உலக காரியங்கள் மட்டும் ஆண்டவரை பிள்ளைகளை தொட்டு விட்டால் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த குடும்பத்துல பிள்ளைகளை நீர் ஒரு விஷயம் கரம் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பெற்றோர்கள் சொல்லும்படியாக பெரியோர்கள் பேச்சை கேட்கும் நல்ல பிள்ளையாக வளர கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க ராஜா. உமது நாமத்துக்குள்ளாக கடிதரும் ஜீவ விருட்சமாய் வளர கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க தகப்பன். நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்களா இருக்க கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. பயப்படுகிறவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடந்து தன் கனியை தந்து விளையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். நான் செய்வதெல்லாம் ஆண்டவரே உங்க பயந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்வும் செழிப்பா இருக்கிறாவே நீ இரக்கம் பாராட்டுமாப்பா. அந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் உங்கள் மனதில பதிந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நடக்கையிலும் போகையிலும் வருகையிலும் படுக்கையிலும் ஆண்டவரே படுக்கும் பொழுது உண்மை நினைக்கிறேன், எழுந்திருக்கும் பொழுதும் நீ இருக்கிறீர் என்று ஆண்டவரே தாவி சொன்னது போல அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லும்படியாக கர்த்தாவே ஆசீர்வாதம் வழிகளை எதனால் பண்ணுகிறான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் தானே என்று சொன்னது போல ஆண்டவரே வாலிபனாண்டவர் உமது வசனத்தினாலும் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனாலும் தன் வழிகளை சுத்தம் செய்து கர்த்தாவே பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கும்படியா கெஞ்சுகிறோம் அப்பா. நீரை ஆசீர்வதிக்கும் பலப்படுத்தும் தகப்பனே அவர்கள் மூலமா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு நாள் இழந்து போகாதபடி காத்து கொண்டு முடிவு பரியந்தம் வரைக்கும் அதை பிடித்து கொண்டு ஓட கர்த்தாவே நீர் பலனை தாங்குமையா. பலவீனங்களிலே உமது பலன் ஆண்டவரை பரிபூரணமாய் அவர்கள் வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நம்ம கொடான சோதனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை போல ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை பரிசுத்தரா இருக்க கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர் வரும் பொழுது ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உண்மை போல ஆண்டவரே மறுரூபம் அடைய கர்த்தாவே இரக்கம் பாராட்டு. நாங்கள் வல்லமையும் மகிமையும் இருக்கும் கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மற்றவர்களுக்காக சாட்சியுள்ள பிள்ளையா சாட்சியுள்ள குடும்பமா இருக்க கர்த்தாவே இரக்கம் பாராட்டு பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே சாட்சிகள் மூலமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் அநேக ஜனங்கள் தங்கள் குடும்பத்தோடு ஆண்டவரை பாராட்டுங்க. அது போல ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற அவர்களுக்கு அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வருகிறதப்பா ஆண்டவரே. இங்க ஜெபிக்க கூடாது இடத்துல நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று ஆண்டவரை வருகிற அந்த மனிதர்களுக்கு ஒரு விஷயம் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷனும் ஆண்டவரே உண்மை பற்றி அறிந்து கொண்டு உமக்கென்று ஊழியர் பிள்ளைகளாய் மாறு கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க. உமக்கென்று சாட்சி பிள்ளைகளாய் மாறு கர்த்தாவே ஒன்றுமே இல்லையப்பா. அவர்களுடைய புரிதலே மாற்றிக்கொட நீர் வல்லவராய் இருக்கிறீர்கள் கர்த்தாவே. உமக்கு கொடான கொடுத்து செலுத்துகிறோம். அன்றைக்கு தேவான் எப்படி நமக்காக உங்களுடைய நாமத்திற்காக வைராக்கியமாய் நின்று மறித்து போனார். அது போல பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களுடைய நாமத்திற்கு வைராக்கிய பிள்ளைகளாய் ஆண்டவர் உலகத்துல வருகிற துன்ப கஷ்டங்கள் மனுஷனுடைய பரிசாதிகள் எதற்கும் ஆண்டவர் அஞ்சாது பிடிக்கும் ஒருவருக்கே பயந்து நடக்கிற பிள்ளைகளா படித்து நடக்கிற பிள்ளைகளா வாழ கர்த்தாவே இரக்கம் பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே நீங்க ஆசீர்வதியம் பலப்படுத்தும். என்றைக்கும் அந்த சபையின் வாசலை என்றைக்கும் பாதாளம் மேற்கொள்வதே இல்லை அப்பா. செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயப்படுத்துகிற ஆண்டவரை கொண்டு வருகிற தீவினைகளை நீர் அகற்றிக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிதாவுடைய சந்திரங்கள் வீணாக்கும்படியாக உண்மை துதிக்கிறோம் அப்பா. காத்திருக்கிற தெய்வமா இருக்கிறீர்கள். நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜ் பாதுகாத்து. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ராஜ் நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. மனமிறங்கி மனமிறங்கி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென் ஆமென் ராஜ் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் ராஜ் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். ஆமென், ஆமென் ராஜா. பலப்படுத்தும், பலப்படுத்தும். நன்றி கர்த்தா. மலையை பார்த்து ஆண்டவரே மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ஆண்டவர். சகோதர அன்போடு வளர அன்போடு வாழ கத்தவே நீர் கிருபை தாரும், கிருபை இறக்க பாராட்டும். ஆமென். விசேஷத்திற்கும் எந்த ஒரு தடைகளும் வராதபடி தேவன் சாமி காத்துக்கொள்ள வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இரக்கமாய், இரக்கமாய். பலத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவர். ஆண்டவராகிய வல்லமையுள்ள நாமத்தினால் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திற்காய், ஜனங்களுக்காய் ஆண்டவரே, இந்த நாட்களிலே காணப்படுகிற எல்லா தடைகளுக்காக எங்கள் ஜெபத்தை கேட்டது. தேவன் ஜெபத்திற்கு பதிலளித்தற்காய் நன்றி. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே கண்ணீர்கள் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று இதாமே எல்லாவற்றையும் துடைத்து போடுகிற கண்ணீர்களை துடைக்கிற தேவனால் இரக்கம் பாராட்டு இருக்காய் நன்றி. கிருபை பாராட்டு இருக்காய் நன்றி. நீரை மனம் இறங்குறக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரை மகிமைப்படும். ஆமென். இன்னுமாய் கூட இந்த நேரத்திலே விசேஷமாக வாலிபர்களுக்காக, சிறுவர் சிறுமிகளுக்காக இந்த நேரத்திலே பள்ளி தேர்வு எழுதியிருக்கிற வாலிபர்கள் கல்லூரி செல்ல படிக்கிற இடத்துல அவர்களுக்கு பாதுகாப்பும், அதுபோல அந்த பிள்ளைகளுக்கு வாலிப வயதிலே தேவனை அறிகிற அறிவு கிடைக்க, தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவர்களும் சாட்சியாக இருக்கவும், வாலிபர்கள் வாலிப ஸ்திரீகள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, பரிசுத்தத்தோடு வாழ, இந்த நாட்களிலே போதைப் பொருட்கள், இன்னும் விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் உலகத்திலே காணப்படுகிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சைகளிலே விழுந்து போகாதபடி வாலிபர்களுக்கு பாதுகாப்பும், வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க, அதுபோல சிறு பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க, படிக்கிற இடங்களிலே அவர்கள் மற்றவர்களை பார்த்து பரியாசம், கேலி, கிண்டல், ஜாதி ரீதியாய், இன ரீதியாய், மத ரீதியாய் இன்றைக்கு நடக்கிற இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களுக்கு பிள்ளைகள் விலக்கி பாதுகாக்கவும், படிப்பிலே நல்ல ஞானத்தை, புத்தியை, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் மாற, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லி, ஆக சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலே வர எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போடும்படியா சிறு பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காக நம்மளை யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென், ஆமென் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென் ராஜா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கம். ஆமென், ஆமென் ராஜா. நல்லபடியா படிச்சுட்டு வர ஆமென், ஆமென் இயேசுவே. பாதுகாப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. பாதுகாப்பு கிடைக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. ஆண்டவரே சின்ன குழந்தைகள் ஆண்டவரே சப்பா நீராக ஆண்டவரே ஆமென், ஆமென். வீராக பலப்படுத்துவீராக ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆண்டவரே இயேசுவே. இங்க நடக்குது ஆண்டவரே. ஆமென் தகப்பனே கிருபையா. ஆமென் இயேசுவே. மலங்கள் செய்யறோம் மக்களை கூட ஆண்டவரே மனம் திருப்பி செய்வீராக. ஆமென், ஆமென் இயேசுவே. குழந்தைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பா இருக்கு கிருபையாயிரும், கிருபையாயிரும். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாயிரும் கிருபையாய் இரக்கமாயிரும். ஆமென் ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ராஜாவே கிருபையாயிரும் கிருபையாய். ஆமென் ஆமென் ராஜாவே. ஆமென் ஆமென் ராஜா. ஆமென் தகப்பனே மனமிறங்கும் மனமிறங்கும் அப்பா. ஆமென் இயேசுவே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. போதை பழக்கத்தால் ஆமென் ஆமென் அப்பா. அநியாய அட்டுளி ஆண்டவரே சப்பா காரியங்கள் ஆண்டவரே சப்பா கூட ஆண்டவரே சப்பா அவங்களும் பணம் இருந்தால் ஆண்டவரே சப்பா திருப்பி மாற்றி போடுவீராக தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரிங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே அருவருப்பான காரியங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் தகப்பனே கிருபையாயிரும் கிருபையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் காலேஜ் போயிட்டு ஆண்டவரே சப்பா நல்லபடியா முடியாம இருக்குது ஆமென் இயேசுவே. பாதுகாப்பு ஆமென் ஆமென் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி அப்பா இரக்கம். இயேசுவே கிருபை கிருபை. ஆமென் ஆமென் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆமென் தகப்பனே கிருபையாய் கிருபையாய். மனமிறங்கும் மனமிறங்கும் தகப்பனே ஆமென் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென் தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும், சிறு வயது முதல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், தாய் தகப்பனுக்கு சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே உம்மை அறிகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே மனம் திரும்பின பிள்ளைகளாய், ரட்சிப்பின் பாதையில வருகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே கர்த்தாவே பாதுகாப்பு சுகம் பலம் பத்திரம் பாதுகாப்பு கிடைக்க தேவ இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காய் வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கொலை கொள்ளை வேசித்தனம் விபச்சாரம் போதைப் பொருட்களிலே கெடுத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே மனம் திரும்ப தேவனே ஜெபத்தை கேட்டதற்காய் அவர்கள் ரட்சிப்புக்காய் ஆண்டவரே உடைய கரத்திலே வருகிறோம். அவருடைய மீட்பிற்காய் அவர்களுக்காக நீர் சிந்தின ரத்தம் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த உணர்வு கிடைக்க வேண்டுமாக இதை மனமிறங்கும், இதை தயவு பாராட்டும். நீர் தாமே ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்வோம். ஏசப்பா தயவாயிரும் இரக்கமாயிரும். இதை மனமிறங்குற காய் சோதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். தொடர்ந்து இந்த நேரத்திலே வியாதியஸ்தர்களுக்காக இன்றைக்கு வயதானவர்களுக்கு மட்டுமல்ல சிறு பிராயத்திலே அநேக வியாதிகள், அங்கே பிரசவ நேரத்திலே ஏற்படுகிற வியாதிகள், சிறு பிள்ளைகள் மூச்சு திணறல், இன்னும் சுகர், கிட்னி ப்ராப்ளம், இன்னும் லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் கம்ப்ளைண்ட், இன்னும் கண்கள் செவிகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் வாலிபர்களுக்காக, அதுபோல இந்த நாட்களிலே வயதானவர்களுக்கு ஏற்படுகிற பெண்களுக்கு விசேஷமாக மூட்டு வலி, இடுப்பு வலி, இன்னும் அங்கே கை கால்களில் ஏற்படுகிற அந்த வெர்கோஸ் என்று சொல்லுகிற அந்த நரம்பு சுளுக்கு, மற்றும் அங்கே சுகர் கம்ப்ளைண்ட்,
கிட்னி ப்ராப்ளம், இன்னும் டயாலிஸ் ப்ராப்ளம், இப்படி அநேக வியாதிகள் இன்றைக்கு ஜனங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அது மிக கடுமையான முறையிலே இன்றைக்கு அநேக தேவனுடைய விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக, அந்த காரியத்திற்காக எத்தனையோ செலவுகள் செய்தும் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்காமல் இன்றைக்கு திகைத்து கலங்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபை பிள்ளைகளுக்காக, தேசத்திலே இன்னும் அநேகர்கள் இப்படிப்பட்ட வியாதியில இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவமனையும் இன்றைக்கு நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அநேக ஆபரேஷன்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மணிக்கணக்கில் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் விபத்துக்களினாலே கைகள் உடைவதும், கால்கள் உடைவதும், மரணம் ஏற்படுவதும், அங்கே அநேக தொல்லைகள், கஷ்டங்கள், பாரத்தினாலே இன்றைக்கு ஜனங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறதை, மரித்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு மருத்துவமனையிலே காண முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த வியாதிகளுக்காக ஒரு நிலை இந்த வேளையிலே நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், நானே உன் பரிகாரி, வியாதி உன்னிடத்திலே வராதபடி, வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட வியாதிகள், பலவீனங்கள் என்று ஜனங்கள் தேவ சமூகத்திலே ஒரு விஷயம் கூட தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய பொல்லாத வழிகளை, பொல்லாத சிந்தனைகளை, பொல்லாத காரியங்களை மட்டும் மனம் திரும்ப தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி சுகத்தை பெற்றுக்கொள்ள, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே குருடர்கள், சப்பானியர்கள், முடவர்கள், மரித்தவர்களை கொண்டு வந்தவளும் அவர்களை எழுந்து நடக்க பண்ணி உயிரோடு எழுப்பின தேவன் அவர் அதே தேவனா இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்கிறார். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிடைக்க, அந்த விசுவாசத்திலே வளர, சுகத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட வியாதேஸ்வரர்களுக்காக ஒரு விஷயம் கூட நம்ம யாராவது ஒரு ஸ்தோத்திரம் 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 கதை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக இருக்கிறவங்களுக்காக ஏசப்பா மனமிறங்கும் தகப்பனே, கதாவே இந்த ஜனங்கள் எவ்வளவாக இன்னைக்கு ஆண்டவரே வியாதிகளினாலும், பலவீனங்களினாலும், உபத்திரவங்களினாலும், போராட்டங்களினாலும் எத்தனையோ ஆண்டவரே தடைகள் ஏற்பட்டு கொண்டு இன்னைக்கு ஜனங்களை என்ன செய்வது என்று அறியாதபடி திகைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கதாவே ஒரு விஷயம் கூட உடைய கரம் தொடட்டுமப்பா. ஆண்டவரே இன்றைக்கு அநேக ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிற பொழுது வியாதிகள் பெருகி கிடக்கிறது. ஜனங்கள் அங்கே ஆஸ்பத்திரியில நிரம்பி வழிகிறது. இடமில்லாதபடி அநேகரை வீட்டுக்கு திருப்பி அனுப்புற அப்படிப்பட்டதான ஒரு கொடிய காலத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் அநேக ஆபரேஷன்கள், அநேக பிரச்சனைகள், வியாதிகள் ஜனங்களை, அது மட்டுமல்ல குடும்பத்திலே அதற்காக லட்சக்கணக்கிலே செலவு செய்தும் அதிலிருந்து விடுதலை பெற முடியலை என்று மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார். எத்தனையோ கேன்சர் வியாதிகள், எத்தனையோ மரண வியாதிகள் ஜனங்களை ஒவ்வொரு நிமிஷம் கொன்று கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல இருக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா ஒரு விஷயம் நோக்கி பாரும் தகப்பனே, யார் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார்? நான் எத்தனையோ வருடங்கள் நான் மருந்து எடுத்துக் கொள்கிறேன், ஆனாலும் என்னை விட்டு அந்த வியாதி இன்னும் போகவில்லை, அது என்னை கொன்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள், கதறி கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார். தூங்க முடியவில்லை, தூங்கினால் கனவு வருகிறது, பயம் வருகிறது, என்னால் திரும்பி படுக்க முடியவில்லை, அங்க இப்படியாக எத்தனையோ பேர் சொல்லி கதறி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஹார்ட்டிலே அங்கே பிளாக் இருக்கிறது, இரத்த அடைப்பு இருக்கிறது, மூளையில இரத்த அடைப்பு இருக்கிறது, ஆபரேஷன் செய்ய முடியவில்லை, என்னால் பார்க்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு இயேசுவே அந்த ஜனங்களை ஒரு கண்ணோக்கி பார்வோம். கிட்னி ஆண்டவரே, கிட்னியில வியாதிகளினாலே ஆண்டவரே சரியானபடி அந்த சரீரம் இயங்க முடியாதபடி அதன் மூலமா அநேக வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. சுகர் கம்ப்ளைண்ட்னாலே, டயபெட்டிக்ஸ்னாலே அநேகருக்கு ஆண்டவரே லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி
என்று சொல்லி ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கிறது கதை. அதுபோல இன்றைக்கு ஆண்டவரே மொபைல் பார்ப்பதினால சிறு வயது முதல் அவர்களுடைய கண் பார்வைகள் குறைந்து கொண்டு, கண்கள் தெரியாதபடி, செவிகள் கேட்காதபடி, பேச முடியாதபடி இன்றைக்கு அநேகர் அழிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தகப்பனே ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பாரு. இந்த ஜனங்களுக்கு தேவ கிருபை கிடைக்கும், தேவ இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஜெபிக்க கூடாதபடி, ஜெபத்திலே உட்கார முடியாதபடி இன்றைக்கு பிசாசானவன் ஒவ்வொருவரையும் தடை செய்து கொண்டிருக்கிறான் அப்பா. ஜெபத்திலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே ஜெபத்திலே ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. வியாதிகளுக்காய் அழுது திரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் உம்மிடத்திலே வந்து ஒரு 5 நிமிடம் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாதபடி அவளுடைய இருதயத்தை பிசாசானவன் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறானப்பா. இயேசுவே ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருமாப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மனம் இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே அன்றைக்கு கதாவே வியாதியஸ்தர்கள் உம்மை நோக்கி வந்த பொழுது அவர்களுக்காக மனதுருகி அவரை நீர் தொட்டு விடுதலை கொடுத்தீரப்பா. இன்றைக்கு ஜனங்கள் உம்மை நோக்கி வராதபடி பணத்தை செலவழித்துக் கொண்டு ஆஸ்பத்திரியை நோக்கி அல்லது மற்றவரிடத்திலே சென்று தங்களுடைய குறைகளை தங்களுடைய பலவீனங்களை குறித்து பேசிக்கொண்டு வீணாய் பொழுதை போக்கு கழித்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்மிடத்திலே வந்து உம்மிடத்திலே பாவம் மன்னிப்பையும் உம்மிடத்திலே விடுதலையும் உம்மிடத்திலே சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் அன்றைக்கு சீஷர்களை பார்த்து நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கி, வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபியுங்கள் என்று சொன்னீரப்பா. அவர்கள் விடுதலை ஆவார்கள், அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று சொன்னீரப்பா. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் ஆண்டவரே அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சென்று ஜெபித்த பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைத்ததப்பா. ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் உம்மிடத்துல வராதபடி எங்கேயோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் கூட இரக்கம் பாராட்டுமா. வீண் செலவுகள் செய்து வீணாய் ஆண்டவரே தங்களுடைய மன உளைச்சலினாலே குடும்பத்திலே அதன் மூலமாக வறுமைகள், கடன் பாரங்கள், குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாய் சண்டைகள், பிள்ளைகளுக்குள்ளாய் சண்டைகள், பெற்றோர்களுக்குள்ளாய் குழப்பங்கள், போராட்டங்கள் இன்றைக்கு நெருக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே இதன் மூலமாக ஊழியங்கள் செய்ய முடியாதபடி, இதன் மூலமாய் சபைக்கு செல்ல முடியாதபடி, இதன் மூலமாய் சாட்சி சொல்ல முடியாதபடி இன்றைக்கு எத்தனையோ பேர் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் கூட இரக்கம் பாராட்டு. இந்த ஜனங்களுக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கட்டளை. அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து விடுதலை சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தமது வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ராம இரக்கம் பாராட்டு. தொடர்ந்து விடுதலையை கட்டளையிடும். மனம் இறங்கும் தயவு பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். மட்டுமாய் தேவன் நம் ஜெபத்தை கருதுக்காய் சோதரிப்போம், சோதரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தை, எங்கள் வேண்டுதலை, விண்ணப்பத்தை கேட்டதற்காய் சோதரும். ஜெபத்திற்கு பதிலளிப்பதற்காய், சுகத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி, பலத்தை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலை காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம், மீட்புக்காய் ஸ்தோத்திரம், சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம், நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மனம் இறங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே நாம் வேதத்திலே ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4 31 33 வாசிக்கலாம்.
பரிசுத்த பிள்ளைகளாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் குடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இங்கே நாம் வாசிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அநேக இடங்களுக்கு சென்று அங்கே தேவனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கிற பொழுது தேவாலயத்து ஆசாரியர்களும் சேனை தலைவர்களும் சதுசேயரும் அவரிடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை, இயேசு கிறிஸ்து மரித்தோரை குறித்து இவர்கள் பிரசங்கிக்கிறதை கண்டு அவர்களை, அந்த சீஷர்களை பிடித்து சிறையிலே அடைத்து போடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அன்றைக்கு விசுவாசித்தவர்கள் 5000 பேர்களாக இருக்கிறார். ஒரு நாளைக்கு அவர்கள் பேசின பேச்சின் மூலமாய் மனம் திரும்புவர்கள் 5000 பேர். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய சாட்சியை அல்லது நாம் சொல்லுகிற வசனத்தை கேட்டு மனம் திரும்புகிறார்கள் என்றால் அது மிக கடினமாக இருக்கிறது. இவ்வளவு பேர் என்று நாம் சொல்லுவதற்கே நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, இப்படி காலம் எவ்விதமாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் பிரசித்திப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே பேதுரு பரிசுத்தாவிலே நிறைந்து அங்கே சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று இயேசு கிறிஸ்து நாமத்தை அவர்கள் உயர்த்தி பேசுகிறார். இப்படி அவர்கள் பேசுகிறதை கேட்ட உடனே அவர்கள் அங்கே அந்த சபையுடைய தேவாலயத்தினுடைய சேனை தலைவர் சதுசேயர்கள் வந்து இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று யோசனை பண்ணி அங்கே இவர்கள், நாம் அதை சொல்ல முடியாது, இதை பேச முடியாது, நாம் இதை குறித்து எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்களாமோ அந்த சீஷர்களை பிடித்து பயமுறுத்தி இனி இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொன்னாராமா? பேசவும், அவரை பற்றியே நீங்க பேசக்கூடாது. 18ஆம் வசனம் சொல்லுது, அவரை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் பேதுருவும் யோவானும் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாய் நியாயமா இருக்குமா என்று நிதானித்து பாருங்கள், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நாம் தேவனை உடைய வார்த்தைகள் மூலமாய் வந்த நன்மைகளை நாம் கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இப்படி சொல்லுகிற பொழுது நாம் இன்றைக்கு பயந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய தடை. சபை வளர்ச்சி இல்லாமல், குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல், தனிப்பட்ட ஜீவியத்திலே நன்மைகள் இருப்பாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரியம் இதுதான். பாருங்கள், அவர்கள் அப்படிப்பட்ட சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்களாமா? நீங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே கவனித்தீர்களானால் 30ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், பேதுரு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாருன்னா,
பாருங்கள், இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார். இன்னைக்கு இப்படித்தான் நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் பிணியாளிகள் சுகமாக்குறது இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க போய் சாட்சி சொல்றப்போ உங்களுக்குள்ளே வியாதிகளோ அல்லது உங்க குடும்பத்திலே பிரச்சனைகளோ அல்லது உங்க குடும்பத்திலே சமாதான குறைவுகள் காணப்படும் பொழுது, உங்களுக்குள்ளே வறுமை இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே போராட்டங்கள் இருக்கும் பொழுது, மற்றவர்கள் உங்களை குறித்து நீங்க என்னதான் சாட்சி சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் ஊழியம் வளராமல் இருக்கிறது? குடும்பத்திலே அந்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்றால் அந்த அடையாளங்களும் அற்புதங்களும் சுகமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு இல்லை. அதனாலதான் பாருங்க, அங்க இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடம் அசைய வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் தான் குதிக்கிறாங்க, மேலையும் கீழையும் சொல்லி அந்நிய பாஷை பேசுறோம், நாங்க பாட்டு பாடுறோம், நாங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லி மேலும் கீழும் அவர்கள் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அசைவில்லை. இவர்களுடைய சரீரங்கள் இவர்களுடைய காரியங்கள் தான் அசைகிறதே தவிர தேவனிடத்தில் இருந்து அசைவு புறப்பட்டு வரவில்லை. அப்ப அந்த அசைவு வர வேண்டும். அந்த அசைவு என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், அதைத்தான் தொடர்ந்து நம்ம வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப அந்த தைரியம் இல்லை. பரிசுத்த ஆவியில நிரப்பப்படாம இருக்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தடை, மிகப்பெரிய ஒரு குறை. அவர்கள் எல்லோரும் என்று அங்கே வாசிக்கிறோம். அந்த பாஸ்டர் மட்டுமோ அல்லது பேதுரு மட்டுமோ யோவான் மட்டுமோ அல்லது யாரோ குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டுமோ அல்ல. 5000 பேர் இருந்தாங்க, 2000 பேர் இருந்தாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியிலே. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது? பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அந்த இடத்தை அசைய பண்ணும். அந்த பிணியாளிகள் சுகமாவார்கள், அங்க அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அங்க நீங்க தைரியமாய் தேவ வசனத்தை பேச முடியும். இன்னைக்கு ஐயோ நம்ம போய் சொன்னாலே நம்மை அடித்து விடுவார்களா, நம்மை திட்டி விடுவார்களா, நம்மை ஏதாவது சொல்லி ஏதாவது தடைகளை கொண்டு வந்து விடுவார்களா, இப்படி பயத்தோடு தான் இருக்கிறாங்க ஜனங்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? உயிர்த்தெழுந்தவுடன் முதல் சொன்ன வார்த்தை எது? வாசிங்க. அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் அநேகம் தர சொல்லி இருக்கிறேன். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை. வேத வசனத்தை நம்ம நினைவுபடுத்தி கொள்றதுக்கே நம்ம மறந்துடுறோம். வேதத்தை குறித்தான ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் வேத வசனம். வேதம் என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வசனத்தினாலே நமக்கு நன்மைகள் வருகிறது. நம்ம என்ன செய்து விடுகிறோம்? அதை மறந்துடுறோம். ஒவ்வொரு அந்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்தை விட்டு போன உடனேயே நம்ம மறந்து விடுகிறதுனாலதான் நமக்கு தொடர்ந்து நன்மைகள் கிடைக்காம, நமக்கு எந்த விதமான ஒரு பெரிய காரியம் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. நீங்க வாசிங்க. லூக்காவில இருக்கு மற்றும் நீங்க வாசித்தீங்கன்னா மார்க்ல, மத்தேயுல எல்லா அதிகாரத்திலேயும் இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அவர் சொன்ன முதல் காரியம் வாசிங்க. மத்தேயு
28:10 வாசிப்போம். போதும். என்னவாமா? டீச்சர்கள் இங்க என்ன பண்ணாங்க? பயப்படல. மனிதனை கண்டோ அல்லது அதிகாரிகளை கண்டோ யாரை கண்டும் அவர்கள் என்ன செய்யவில்லை? என்ன செய்யலை? பயப்படல. வாசிங்க, மார்க் 16:6 வாசிங்க. சீக்கிரம் வாசிப்போம், நேரம் ஆயிட்டு. 16:6, மார்க் 16:6. போதும். பயப்படாதிருங்கள். அந்த 2 தேவ மனுஷர்கள் அங்க இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் என்று சொல்றோம். அவங்களால் தான் சொன்னாரு, இயேசு அதைத்தான் சொன்னாரு, பயப்படாதிருங்கள். மரித்த சிலுவையில் அறிந்த அந்த இயேசு என்ன செய்துட்டார்? அவர் உயிரோடே எழுந்துட்டார். நீங்க பயப்படாதிருங்கிறாங்க. இயேசுவும் அதைத்தான் சொன்னார், பயப்படாதிருங்க. அங்க இங்க நம்ம பார்க்கிறப்போ அவர்கள் தைரியமாய் தேவ வசனத்தை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, 32 ஒரு மிக முக்கியமான காரியம். அப்போஸ்தலர் 4:32 வாசிப்போம். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். போதும். விசுவாசிகளுக்குள்ள என்ன இருந்தது? ஒரே. அப்ப அது நமக்குள்ள இல்ல. ஒன்னஸ், அந்த ஒரே மனம், அந்த சேம் திங்கிங், சேம் தாட்ஸ். எல்லோருக்குள்ளும் ஒரே இருதயம், ஒரே நினைவுகள், ஒரே சிந்தனைகள். இன்னைக்கு 10 விசுவாசி இருக்கிறாங்கன்னா 10 விசுவாசி ஜெபிக்கிறப்ப 10 விதமான யோசனையில நின்றுட்டு ஜெபிப்பாங்க. 50 பேர் இருந்தா 50 பேர் 50 வித்தியாசமான யோசனைகள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு மனம் இல்லை. அதைத்தான் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் அதை கேட்டு என்ன செய்தார்களாமா? ஒரு மனம் வருகிறது. ஒன்னஸ், ஒரே சிந்தனை, ஒரே மனம். அங்க இருக்கிற அவர்கள் அந்த திரளான ஜனக்கூட்டத்தார், விசுவாசிகளான திரளான ஜனத்தோட்டத்தார், அதாவது தேவனை பற்றி அறியாதவர்களோ அல்லது தேவனுக்கு விரோதமானவர்கள் அல்ல. அங்க இருப்பது பூராம் யாரு? விசுவாசிகள். அந்த விசுவாசிகள் ஒரே இருதயம், ஒரே மனம், ஒருமனப்பட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். பாருங்க, அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் என்ன உண்டானதாமா? அவர்கள் எல்லோர் மேலும் 33 கடைசியில வாசிங்க. பாருங்க, கிருபை. இன்னைக்கு அதுதான் நான் இந்த போன ஞாயிற்றுக்கிழமை செய்தி. அதுதான், ஜனங்களுக்குள்ள கிருபையே இல்லை. இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை இருக்குது. தேவன் இன்னைக்கு கிருபையாய் நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறார், கிருபையாய் நம்ம மேல இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் நமக்குள்ள அந்த கிருபை இருக்கா? நமக்குள்ள அந்த பூரண கிருபை இருந்தால் உங்களுக்குள்ள ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருக்கும், ஒரு மனம் இருக்கும். அங்கே வியாதிகள் இருக்காது, அங்கே பிணியாளிகள் இருக்க மாட்டாங்க, அங்க அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். நீங்க வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி உங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். லெந்து நாட்கள் என்றும் இப்படி இரவு ஜெபம் அல்லது நாள் முழுவதும் ஜெபம், 24 மணி நேர ஜெபம், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனால் ஜெபிக்கிற அந்த தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனமும் ஒரே இருதயமும், அங்கே பூரண கிருபையும் இருக்கிறதா என்று நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அது இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து
அடையாளங்களும் அற்புதங்களும் பிணியாளிகளை சுகமாக்கும்படி கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். ஆமென். அதைத்தான் சொல்லுது, உம்முடைய கரத்தை நீட்டி நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களுக்கு அனுக்கிரகம் வேண்டும். தேவனிடத்திலிருந்து அனுக்கிரகம், அதான் கிருபை, அதான் பூரண கிருபை, அதான் சுகம், அதான் அடையாளம், அதான் அற்புதம். தேவ பிள்ளைகளுக்கு இது அவசியம் கிடைக்க வேண்டும். அது நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அங்கே காலை ஆனாலும் சரி, மாலை, மதியம், சாயங்காலம், இரவு என்று சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். எதற்கு ஜெபிக்கிறோம்? குடும்பத்திலே ஒரு மனம் இருக்க வேண்டும். கணவன் ஒண்ணு சொன்னா மனைவி ஒண்ணு சொல்றது, பிள்ளைகள் ஒண்ணு சொல்றது. அப்ப அந்த குடும்பத்தில் என்னதான் இருக்கும்? எந்த நேரம் சண்டை, சச்சரவுகள், குழப்பங்கள் தான் இருக்கும். பிரச்சனைகள் தீரவே தீராது. பொதுவான காரியத்திற்கே ஒரு மனம் இல்லை என்றால் இப்ப தேவ காரியத்திற்கு எப்படி ஒரு மனம் வரும்? தேவ காரியத்துல உங்களுக்கு ஒரு மனம் இருக்கிறப்போ பொதுவான காரியத்திற்கு ஒரு மனம் வரும். ஒரு மனம் இல்லை என்கிற பொழுது அங்க வியாதிகள் அப்படியே தான் இருக்கும், அற்புதங்களே இருக்காது, ஆசீர்வாதங்களே இருக்காது, நன்மைகளே இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அங்கே பிசாசு என்ன செய்கிறான்? அவன் ஜனங்களுக்குள்ள பிரிவினைகளை, குழப்பங்களை, போராட்டங்களை கொடுத்து அங்கே ஒரு மனம் இல்லாதபடி அவர்களை சிதறடித்து போடுவோம். அது இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்திலே அது காணப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் சீஷர்கள் அங்கே அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் ஒரே மனம் உள்ளவர்களாய், ஒரே இருதயம் உள்ளவர்களாக அங்கே தேவனை நோக்கி ஜெபித்து நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அது மட்டுமல்ல, பாருங்க, அடுத்த காரியத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இன்னைக்கு 100% கூட இப்படிப்பட்ட சிந்தை இருக்கிற ஜனங்கள் இல்லைன்னு சொல்லலாம். என்னது? நிலங்களையும் வீடுகளையும் விற்று அதை கொண்டு வந்து அப்போஸ்தலர் கையில கொடுக்குறாங்களாமா. இன்னைக்கு ஜனங்கள் இதுல நம்ம அநேக காரியங்களை பேசலாம் இதுல பற்றி. அப்ப அது பணத்திற்காக நம்ம செய்கிறது மாதிரி ஆயிடும். அதனால அந்த காரியத்தை நம்ம இப்ப பேசவே வேண்டாம். ஏன்னா நம்ம ஜெபிக்க போன காரியம், நம்ம பேச எடுத்த தலைப்பு என்னது? ஜெபம், ஒரு மனம், வியாதியிலிருந்து சுகம். அப்ப நீங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறப்போ இந்த காரியம் உங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. தேவ சமூகத்திலே நம்ம வந்து நம்ம ஜெபிக்கிற பொழுது அங்கே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆமென். அங்கே ஜெபிக்கிற பொழுது அங்கே ஒரு மனமோடு, ஒரே இருதயமோடு அங்கே பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியில நம்ம நிறைய வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் அங்கே அடையாளங்கள் இல்லை, அற்புதங்கள் இல்லை, பிணியாளிகளுக்கு சுகம் இருக்காது. பரிசுத்த ஆவி என்பது தேவன். அப்ப தேவன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர் கையை நீட்டி சுகத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் தருகிறார். வசனத்தை முழு இருதயத்தோடு சொல்லும்படியா, முழு பலத்தோடு சொல்லும்படியா அங்கே அனுகிரகம் கிடைக்கும். நம்ம இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுக்கட்டும். ஏன்னா 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். பாருங்க, எல்லோரும் ஒருமனப்பட்டு அந்த தேவாலயத்திலே, சாலமோனுடைய ஆலயத்துல வந்து இருக்கிறாங்க. ஏனென்றால் அங்க என்ன நடக்குதாமா? என்ன நடக்குது? என்ன வாசித்தீங்க? ஏன் பதிலே இல்லை? என்ன வாசித்தீங்க? அடையாளங்களும் அற்புதங்களும் அங்கே நடக்குது. அதுதான் முக்கியம். அடையாளங்கள் நடக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும். சொல்றாங்கல்ல, இந்த வீட்டுக்கு இந்த காரியம் நடந்தது, இந்த வீட்டுக்கு முதலமைச்சர் வந்து இந்த காரியத்தை செஞ்சாரு, அல்லது அதிகாரிகள் வந்து இதை செய்தாங்க, ஒரு அடையாளமா சொல்லுவாங்க.
அல்லது உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா இந்த வீட்டுலதான் இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இதே போல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த வீட்டுல அடையாளங்களும் அற்புதங்களும் அங்கே நடக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் இருக்கிறது என்று நம்ம கவனிக்க வேண்டும். அங்கே ஒரு மனம் இருக்கிற பொழுது அங்கே உண்மையாய் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு தைரியத்தோடு பரிசுத்த ஆவி நிரம்புதலோடு நம்ம கேட்கிற பொழுது தேவன் அதை கொடுக்கிறார். அதை செய்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? பயந்து விடுகிறோம். நம்ம அதை செய்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் அதை எப்படி செய்வதென்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறோம். குடும்பமாய் நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்க அங்க அநேக விசுவாசிகள் ஒரு மனதோடு அங்க இருக்கிறாங்க. முதலாவது அது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே ஒரு மனம் வேண்டும். அங்கே தனிப்பட்ட ஜீவியத்திலே பரிசுத்தாவினுடைய வல்லமை வேண்டும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் பெற்றுக்கொண்டு அப்புறம் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த குடும்பத்தோடு பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு ஜெபிக்கிறப்போ அந்த பட்டணம் அசைக்கப்படும், அந்த இடம் அசைக்கப்படும், அந்த குடும்பத்திலே ஏற்படுகிற அசைவுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளாக தெரியும். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் தேவனிடத்துல நன்மைகளை பெற்றுக் கொள்றாங்க. இப்ப நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் அப்படிப்பட்ட அசைவுகள் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒருமனம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பூரண கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். இதை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதற்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வேளையிலே வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லி கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே உண்மையான உத்தமமான இருதயத்தோடு ஜெபிக்கும் உம்மிடத்திலே நன்மைகளை பூரண கிருபையை பெற்றுக்கொள்ளும். எங்களுக்கு ஏக சிந்தையை தாரும். விசுவாசத்திலே நாங்கள் பலனடை ஆண்டவரே, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க, ஒருவருக்காய் ஒருவர் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரத்திலே வந்து தேவைகளை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாரார். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய எல்லா நன்மைகள் கிடைக்கும். அதிலே தடைகளோ குறைகளோ இருந்தால் மன்னித்து தேவ கிருபை தேவ தயவை தர வேண்டுமா? நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஜெபித்த பிள்ளைகளை சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்கும் அந்த பூரண கிருபை கிடைக்கட்டும். பரிசுத்தாவின் வல்லமை நிரம்பப்படும். அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் ஒவ்வொருவரையும் பின்தொடரட்டும். நீர் தாமே இரக்கம் பாராட்டும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். God bless you. Thank you, Jesus. Amen.